இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 31 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம். மேஷ ராசி, துவாதசி திதி, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் 4 கிரகம் சுக்கிரன் பெயர்ச்சியை பாக்யஸ்தானத்துக்கு குரு வீட்டுக்கு வந்துடுது. ராசி லக்னத்தில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில், அந்த சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அது உங்களுக்கு பஞ்சமாதிபதி. அருமையான நாள். இந்த மாதிரி நாட்களில் உங்கள் பையன் ஃபாரின் போவான், பையனுக்கு நிச்சயார்த்தம் ஆகும், பையனுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தால் அது கிளியர் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் செய்தி அருமையாக வந்து சேரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள். தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா நடந்துடும். தெய்வ அனுகிரகம் முறுக்க இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பயங்கரமான தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக மேஷத்துக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கப்படுது. ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் 4 கிரகம் சேர்ந்துருக்கு. சுக்கிரனும் உங்கள் ராசிபதியும் போய் அஷ்டமத்தில் சேர்ந்துருக்காரு. காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம், வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். செலவு. ரெண்டாவது பணம் கொண்டு போய் யாருக்கிட்டையார் கொடுத்து ஏமாறுறது, பணம் கொண்டு போய் யாருக்கார் லாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் செவ்வாய் வீட்டில் போய் சந்திரன் உட்காந்துருக்கிறது கொஞ்சம் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. வீட்டில் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த் பாதிப்புங்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையுமே நேரடியாக நீங்களே பேசாமல் மற்றவர்கள் மூலியமாக செய்து கொள்வது ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாமே கொஞ்சம் நேர்மையாக நின்று செய்தால் போகிறோம். அவசரப்படக்கூடாது. கோவப்படாமல் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மெயினாக ராஜகோபால சுவாமி, வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜாக்பாட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஜாக்பாட்னா ஜாக்பாட் தான். லாபஸ்தானத்தில் சந்திரன், 7ஆம் இடத்துல 4 கிரகம், எல்லா கிரகங்களும் உங்கள் தான் பார்க்குது. சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்டு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, பெரிய ப்ரமோஷனு, பெரிய பிஸ்னஸ்ஸு எல்லாமே கிடக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும், சலுகை ஏற்படும். வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. தை மாதம் நிச்சயார்த்தம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து இது நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு வாகன யோகம், வெளியூர்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வர்றதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா மூலியமாக நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சாதகமாக நடந்துகிட்ருக்கு. யோகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் குருவாயூர் கிருஷ்ணனை மனசில் நினச்சிக்கங்க. என்ன ஓடுமோ அதை தாராளமாக நடத்தி கொடுப்பார். ப்ளூ நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு யோகமான நாள். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வங்கிகளில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கோர்ட்டில் வேலை கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பீடியாட்ரிஷனாக இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். உங்களுடைய டிஸ்பென்சரி, உங்கள் கிளினிக், உங்கள் ஹாஸ்பிட்டல், உங்களுடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஜனத்தொகை அப்படியே எல்லாருமே உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய நாள். அதே மாதிரி கலைஞர்களுக்கு இன்றைய நாள் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இன்றைய நாளிலிருந்து ஒரு 15 நாட்களுக்குள்ளே மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பேராபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கடகத்தில் யார் இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்ட ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள், ராசி அதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும்போது பூர்வ புண்ணியம் தெருக்கிறதுல லாபங்கள் எல்லாமே கொடுத்துருவாரம்மா. பெரிய லாபம் கொடுக்க போகிறது. ரைட் ராயல் இன்கம், டாக்ஸபிள் இன்கம், ஒரு வீடு விற்று பணம் வர்றது, நிலம் விற்று பணம் வர்றது, நிறைய பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராஜெக்ட் கிடைக்கிறது,
நிறைய பேருக்கு ஆன்சைட்டில் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்குலாம் கிளியர் ஆகி மறுபடியும் புது ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. அது போக ஒரு 1.5 வருஷத்துக்கு மெதுவாக ஒன்றொன்னா பண்ணி டிப்ளாய் பண்ணி சூப்பராக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அந்த தூரமாக அந்த லெவலில் வச்சுக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். பக்கத்தில் வரும்போது ரொம்ப டேமேஜ் ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதை தான் நீங்கள் பார்த்துக்கணும். எந்த விஷயத்தையுமே கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக செய்யும் பொழுது பெரிய ஏற்றம். நிறைய பேருக்கு ராஜ பதவிகள் வரும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம்ங்கிறது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய 4 கிரகங்கள் சனியின் பார்வை வர உட்கார்ந்துருக்கு. அதுக்கும் மேலே பார்க்கும்போது அஷ்டமத்தில் சந்திரன் நாள். மெயினாக ஸ்கூல் காலேஜில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், கோவிலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். மெயினாக அம்பாள் கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகளும் சில தேவையில்லாத தொந்தரவுகளும் அரசாங்கத்தின் மூலியமான சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இந்த மாதிரி நாட்கள்லேருந்து ஒரு 15-20 நாள் அந்த அளவுக்கு பலமாக இல்லை. ரொம்ப கவனம் காக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த ஒரு நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோட்டை மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். எந்த விஷயத்தையுமே தடையின்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எது நம்மளால் முடியுமோ அதுதான் ஓகேன்னு ஒத்துக்கணும். எல்லா விஷயத்தையுமே நம்ம செய்ய முடியும்னு சொல்லி நம்ம உள்ளே இறங்கினதுக்கப்புறம் பிரச்சனை. சந்திர பலம் முழுசாக இருக்கிறதுனால பொதுவாகவே அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கும். அப்பா மூலியமாக ஆதரவு குரல் ஒதிக்கும். யார் உங்கள் பாஸாக இருக்கவங்க ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. பலமான நாளாக நாள் இருக்க போகிறது. எடுத்தது மட்டும் கிடையாது, எல்லாமே பக்குவமாக பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பல் உபாதைகள் வரும். இன்றைய நாளிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த பல்லை கழட்டி எடுக்கிறது, புது பல்லு போடுறது, சில பேர் கண் உபாதைகள் வர்றது, கண்ணில் புற விழுந்து அதை சரி பண்ணுறது, வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு இதெல்லாம் நடக்கும். அது இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்க போகிறது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் கண்டிப்பாக செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். மெடிக்கல் செலவுகள் இருக்கும். அதே மாதிரி விரோதமான எண்ணங்கள், விரோதமான கருத்துக்களை தவிர்ப்பது நன்று. போட்டி பொறாமைகள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார வணங்கும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். அமோகமான நாள். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடும். நினைத்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கைகூடும். மன திருப்தி மிக அதிகமாக இருக்கும். மன கிளேசங்கள் அகலும். நிறையா பேருக்கு இந்த ஒரு கால சூக்ஷமத்தில் ப்ரெஷர் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, குடும்பத்தில் நிறையா பேருக்கு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் உங்கள் முடிவுகள், உங்களுடைய செயல்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சம்டைம்ஸ் இடமாற்றம் நமக்கு சாதகமான விஷயங்களை பண்ணும். 4ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும், இல்லை வெளியூர் போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஊருக்கு போய் இருக்கிறது. சௌராஷ்டிர தேசாதிபதிம்னு சொல்லுவோம். மெயினாக குஜராத், மும்பை அந்த மாதிரி இடங்களில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க இன்றைய நாள். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்த்தா போது அது நடந்துடும். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. ருத்ர ஜபம் பண்ணுங்கள். சிவனை மனசார நீங்கள் எந்த அளவுக்கு மனசார வேண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், விரயத்தில் 4 கிரக சேர்க்கை. ஹெல்த்து தான் மெயினாக கால் பாதம் மறைவு பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டை காமிக்கும். உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருக்குது. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த டிசம்பர் மாதம் பனி வேற பிச்சு உதறது. அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு வீட்டில் உட்காரணும். வாக்கிங் போகிறேன்னு போனீங்கன்னா இன்னொரு 10 நாள் படுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நிறைய செலவுகளும் ஆன்மீக பிரயாணங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா ஏன் கொடுத்தேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. ராசி லக்னத்திலே ராகு உட்கார்ந்துருக்காரு.
லாபத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருக்கிறது நமக்கு நன்மைகள் கொடுக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை கரைக்க வைக்கும். பசங்களோட படிப்புக்காக, வீட்டில் திருமணத்திற்காக, சுபகாரியங்களுக்காக நிறைய பணத்தை செலவழிக்கிற மாதிரி வருது. இன்றைய நாளை பற்றியும் புது விஷயத்தை எடுத்து நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக ஏற்றங்கள் கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு அனுசரித்து போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். எல்லாமே நம்மை சார்ந்து நமக்கென்று நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கப்படுது. எல்லாமே ஈஸியாக நடக்கும். கவலையே படாமல் ஒரு விஷயம் நடக்கணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தலைவலி, டென்ஷனு, மனசில் சங்கடங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை ஜெயிப்பது. 2ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது நம்ம பேசக்கூடிய உண்மைகள் வெடிக்குமாமா. சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னா ஃபயர் மாதிரி இருக்குமாமா. இப்போ நம்ம சொல்கிறோம்ல பிளாஸ்ட்டுன்னு, அந்த மாதிரி எல்லாம் ஃபயராக இருக்குமாமா. அதெல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. வீட்லேயும் சரி வெளியும் சரி உண்மை பேசுகிறது எப்போவுமே தப்பு கிடையாது. ஆனால் அது உங்களுக்கு மட்டும் நல்லதா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தகுந்த பேசுகிறது தான் பெட்டர். என்ற நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக தலைமை அதிகாரி யார் இருக்காங்களோ அவர்கள் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மிக முக்கியமான நல்ல நாள்னு சொல்லலாம். என்ற நாளை பொறுத்த வரைக்கும் ராஜகோபால சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஸோ இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு, துலாம் ராசி நண்பர்களுக்கு கிளாஸாக இருக்குது. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நன்மை அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லாருக்குமே நல்ல மனசு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.